ஒரு சூப்பரான ரெசிபி பார்ப்போமா? இப்போது கணேஷ் சதுர்த்திக்கு இந்த ரெசிபி செய்யாமல் கணேஷ் சதுர்த்தி பூஜையே நடக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இது லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 100 ml நெய் சூடு பண்ணி அதில் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். இது கோதுமை அண்ட் சர்க்கரை கலந்த பவுட்ரு அண்ட் இன்னும் கொஞ்சம் நெய் லட்டு பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் முந்திரியோடு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கோதுமை அண்ட் சர்க்கரை கலந்த பவுடர் அப்படியே டைரெக்டாக கோதுமை கிடையாது. இந்த கோதுமையை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி சர்க்கரையும் ஈக்குவலாக பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணது. ஸோ இதில் இப்போ லட்டு பிடிக்கிறோம். இது ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இது நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒன்று. நான் என்ன சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் கேட்டால் சொல்லுவேன், பிள்ளையாரோட கேலண்டர்லலாம் ப்ரௌன் கலரில் பிள்ளையார் ஒன்று கையில் வச்சுருப்பார்ல லட்டு, அந்த லட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு.